தமிழக முதல்வரா புதுசா பொறுப்பேற்றிருக்கிற விஜய், கடந்த 2 நாட்கள்ல அவரோட பல்வேறு செயல்பாடுகள் மூலமா பரவலா மக்களோட வரவேற்பை பெற்றிருக்காரு. என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரையும் நேர்ல போயி அவங்க வீட்லயோ, இல்ல அலுவலகத்திலயோ சந்திச்சு, பேசி அவங்க கிட்ட வாழ்த்துக்கள வாங்கியிருக்காரு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பாராட்டு பல தரப்புலயும் அவருக்கு வச்சிருக்காங்க. அத தாண்டி இன்னொரு விஷயத்திலயும் இப்போ நாம அவரோட அணுகுமுறை ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை அப்படின்னு சொல்ற மாரியான விஷயம் இருக்கு. அதுல 2 விஷயங்கள நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தொடர்பாவும் ஒரு அரசாணை வெளியாயிருக்கு. இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை மற்றும் அதனோட புறநகர் பகுதிகள்ல இருக்கக்கூடிய அது லே அவுட்டா இருக்கலாம், ரியல் எஸ்டேட் லே அவுட்டா இருக்கலாம், இல்ல அடுக்குமாடி குடியிருப்புகள், உயர் கோபுர குடியிருப்புகள்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரியான விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் பிளானிங் பர்மிட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வழங்குறது சிஎம்டிஏ தான். அந்த பிளானிங் பர்மிட் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அதே மாரி லேண்ட் ரீகிளாசிஃபிகேஷன் இப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்ல சிஎம்டிஏ எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானது. பரவலா இருக்க கருத்து என்ன அப்படின்னா, இந்த சிஎம்டிஏல இருக்கக்கூடிய ஃபைல்கள் உள்ள போச்சுன்னா, அது வெளிய வர்றதுக்கு முன்னாடி நீண்ட காலதாமதமாகும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும், மற்ற தரப்பினருக்கும் நாம உரிய வகையில அவங்கள தனிப்பட்ட முறையில கவனிக்காட்டி, அந்த ஃபைல்கள் வர்றதுக்கு மிக நீண்ட காலதாமதமாகும் அப்படிங்கிற மாரியான ஒரு பரவலான கருத்து இருக்கு. நீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்க கிட்ட பேசினீங்கன்னா, அது தொடர்பா அவங்க நிறைய தகவல்கள சொல்லுவாங்க. அதுதான் நீண்ட காலமா நடைமுறையில இருக்கு. இந்த நடைமுறை ஏதோ ஸ்டாலின் ஆட்சியில மட்டுமோ, இல்ல அதுக்கு முந்தின ஆட்சியில மட்டுமோ இல்ல. நீண்ட காலமா இது இப்படி தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த துறையை சார்ந்தவங்க சொல்ற கருத்து. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் 12/5/2026ல விஜய் தலைமையிலான அரசு வெளியிட்டிருக்கிற ஒரு அரசாணைப்படி, அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த ஃபைல்கள் அடுத்த கட்டத்துக்கு நகராம முடங்கி நின்னா, சம்மந்தப்பட்ட நபர் யாரோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த மாரி ஃபைல்கள் தேவையில்லாமல் தேங்கி கிடப்பதை அனுமதிக்க முடியாது. ஒருவேள ஒரு ஃபைல் மேல முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபைல் தொடர்பான விஷயங்கள திங்கள்தோறும், அதாவது வாரம் வாரம் திங்கள்தோறும் நடக்கக்கூடிய ரிவ்யூ மீட்டிங்கில அத சம்மந்தமான விஷயங்கள விவாதிக்கணும். விரைவில அந்த ஃபைல கிளியர் பண்றதுக்கு தேவையான நடவடிக்கைகள்ல சம்மந்தப்பட்ட நபர் ஈடுபடணும். அப்படியான நடவடிக்கைகள்ல ஈடுபடாம, தேவையில்லாம தாமதம் பண்ற நபர், இல்ல அலுவலர், இல்ல அதிகாரிகள் யாராவது இருப்பாங்க அப்படின்னா, அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த ரெட் டேபிசம் அப்படிங்கிறதுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயமா அந்த அரசாணை வெளியாயிருக்கு. இந்த அரசாணை கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் தரப்பை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, சொந்த வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு வாங்க விருப்பம் உள்ள அந்த கனவுல இருக்க பலருக்கும் ஒரு இனிப்பான செய்தி அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அரசாணை வெறும் அரசாணையா மட்டும் இல்லாம, நடைமுறையிலும் அப்படி நடந்ததுன்னா, இது மூலமா மட்டுமே கட்டாயம் விஜய்க்கு மிக நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்படி நடக்கணும். அதுக்கு தொடர்ந்து ஒரு கண்காணிப்பை விஜய் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கோரிக்கையா இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறோம். இவரு விஜய்க்கு தனிப்பட்ட ஆலோசனை சொல்றதுக்காக ஒரு ஜோதிடர் இருந்தார் அப்படிங்கிறதும், அந்த ஜோதிடருக்கு ஆஃபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஓஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதும் நமக்கு செய்திகளா வெளியானது.
ஒரு ஜோசியருக்கு இந்த மாதிரியான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இணையான ஒரு பொறுப்பும் பதவியும் கொடுப்பாங்களா? இது எந்த வகையில சரி? அப்படின்னு விமர்சனம் கடுமையா பல தரப்புகள்ல இருந்து எழுந்துச்சு. ஸோ, அப்படியான ஒரு விமர்சனம் பரவலா எழுந்ததுனால, இப்போ அந்த நியமனத்த ரத்து செஞ்சு உடனே ஒரு அரசாணையும் வெளியாகியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட விஜய் போற போக்கு வந்து சரியான பாதையா இருக்கும் அப்படின்னு நம்புறதுக்கான ஒரு வாய்ப்ப குடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால், ஒரு அரசோ, இல்ல ஒரு முதலமைச்சரோ எடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாமே எல்லா தரப்புலயும் வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. கடந்த காலங்கள்லயும் அந்த மாரி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, அ ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தபோது, தொழிற்சாலைகள் மற்றும் பல இடங்கள்ல பணி நேரம் அப்படிங்கிறது 8 மணி நேரம் இருக்கு அப்படிங்கிறத அதிகரிச்சுக்கலாம் 12 மணி நேரம் அப்படின்ற மாரியான ஒரு அ அரசாணை வெளியாச்சு. அப்போ அது தொடர்பா பல்வேறு தரப்புல இருந்தும் கடுமையான விமர்சனம் எழுந்தபோது, அத வந்து அவரு வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஸோ, அதே மாரி டாஸ்மாக் தொடர்பான ஒரு விஷயத்திலயும் அவரோட முடிவ உடனடியா வாபஸ் வாங்கிட்டாரு. அந்த வகையில அப்போ வந்து ஸ்டாலின் எப்படி பரவலான பாராட்டுகளை பெற்றாரோ, அந்த மாரி தான் வந்து இப்போ விஜய் வந்து இந்த அரசாணை மூலமா அந்த பதவி அமர்த்தல ரத்து செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும்னு நெனைக்கிறேன்.